அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. எல்லாருமே இந்த ஒரு வேலை வாய்ப்புக்காக தான் ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலை வாய்ப்புக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த விஏஓ வேலையை பொறுத்த வரைக்கும் 2299 அஃபிஷியல் வேகன்சி 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து 30லிருந்து 50 வேகன்சி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது, அதற்கான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன அப்படின்றதுக்கான அப்டேட் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாளில் இந்த வேலை நமக்கு கிடைக்கும், அதற்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான சம்பளம் பர் மந்த்துக்கு சேலரி வந்து எவ்வளோ கிடைக்க போகுது, எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, முன்னுரிமை அடிப்படையில் யாருக்கெல்லாம் இந்த வேலை கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல் தான் ரெகுலர் ஆகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முக்கியமான வீடியோஸ் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அரசு வேலைகள்லாம் தெரியணும்னா நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான நோட்டிபிகேஷனுங்க. டோட்டலா நமக்கு 2299 அபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல ஓவரால் வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து தான் அஃபிஷியலா நமக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு விஓஓ வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னா நேத்திக்கு ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம், எப்படி விண்ணப்பிக்கிறது, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ பாருங்க. அந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு தெளிவாக போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் வந்து எப்படி என்ன ஏதுன்னு தெரியல, அதனால் நோட்டிஃபிகேஷனை போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போடுறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன ஜாபோட டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா என்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்காக தான் நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு, தமிழ்நாடு முழுக்க வேகன்சி நமக்கு எங்கே வேணாலும் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் இருக்கணும். போஸ்டிங் எங்கே வேணாலும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ளை மூடை பொறுத்த வரைக்கும் போஸ்டல் மூடு தான், அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு ஒவ்வொரு மாவட்டத்தோட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் வரும். ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ அந்த அட்ரஸ் என்னன்றதை ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதோட ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ இதோட தெளிவாக மென்ஷன் பண்ணியாச்சுங்க. 7/7/2025 சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியிலிருந்து தான் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து
அப்ளை பண்றதோட கடைசி டேட் வந்து அடுத்த மாதம் சரிங்களா, அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 5/8/2025 வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க சரிங்களா. இப்போ வந்து எல்லாருமே கேட்கறது என்னன்னா, அப்ளை மெத்தட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ளை லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இருக்குங்க சரிங்களா. இப்போ வந்து 3 மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அப்ளை பண்றதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன பாத்தீங்கன்னாக்க செங்கல்பட்டு, ஈரோடு மாவட்டம், அடுத்ததா வந்து ராணிப்பேட்டை. இந்த 3 மாவட்டங்களுக்கு மட்டும் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இங்க பாருங்க, ரெவென்யூ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து லிங்க் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. நான் அதை அப்படியே லைவா ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாவட்டத்துல வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு, என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸுமே இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத ஓகேங்களா. இதே மாதிரிதான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேகன்சி இருக்கும். அந்த மாவட்டத்துல தாலுக்கால எந்தெந்த தாலுக்கால தாலுக்கு வைஸ் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. செய்யார், அதே மாதிரி திருப்பரங்குன்றம், அதே மாதிரி மதுராந்தகம், தாம்பரம், வண்டலூர் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்தந்த தாலுக்கால எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து வேகன்சி வந்து கிடைச்சிருக்கும் இதுல. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டத்துக்கும் இந்த வேகன்சி இருக்கு சரிங்களா. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல வந்து பாருங்க, இதுல வந்து செங்கல்பட்டுக்கு 41 வேகன்சி, அதே மாதிரி ஈரோடுக்கு 141 வேகன்சி. இது வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு ஓப்பன் ஆயிருக்கோ அந்தந்த மாவட்டத்துக்கு மட்டும் வேகன்சியோட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு 43 வேகன்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து டேட்டோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேட் வந்து எப்போ வந்து கடைசி டேட் அப்படின்றத ஓகேங்களா. எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா வேலை வாங்கிக்க முடியும் சரிங்களா. ஸோ அடுத்ததான் சேலரி. இதற்கு பர் மந்த்துக்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்காக தான் ஸோ நம்ம அப்ளை பண்ண போறோம். அதற்கு சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு வந்து சேலரி வந்து கிடைக்குங்க. ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் சரிங்களா. ஸோ அடுத்ததான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்க. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், இல்ல ஃபெயில் ஆகி இருந்தாலுமே ஓகே தாங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கு நீங்க ஈஸியாவே துல்லியமாவே விண்ணப்பிச்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அதற்கு மேல வந்து 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான். ஈஸியாவே நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியுங்க. ஸோ அடுத்ததான் வந்து வயது வரம்பு. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க மினிமம் வந்து ஜென்ரலா இருக்கிறவங்க 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுல ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ வயது தளர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியில வரவங்க உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு 32ல இருந்து 37 வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க பிசி ஓபிசில வரீங்க. ஓபிசில யாரெல்லாம் வருவீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சிஏ, பிசி, ஓபிசி இந்த கேட்டகரியில வரவங்க உங்களுக்கு வந்து 3 வருஷம் வயது தளர்வு 32ல இருந்து 35 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வந்து இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் கண்டிப்பா உண்டுங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்கும். அடுத்ததா இன்டர்வியூ ஓகேங்களா, பர்சனலா இன்டர்வியூஸ் நடக்கும். அடுத்ததான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குங்க சரிங்களா. ஸோ இப்படிதான். ஸோ அடுத்ததான் வந்து அப்ளை பண்றதுன்னா அப்ளை ப்ரொசீஜர் வந்து தெளிவாக இங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே செக் பண்ணிடுங்க சரிங்களா. அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதில் அட்டாச் டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நம்ம வந்து தெளிவாக அனுப்பணும், அவங்க சொல்லியிருக்கிற டேட்குள்ள. ஸோ அப்ளை பண்றதோட கடைசி டேட் வந்து 5/8/2025ங்க சரிங்களா. இந்த டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணி அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.